வணக்கம் மக்களே. ஸோ காலைல ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக். ஒவ்வொரு ஹவுஸ் மேட்சும் போய் ஒருத்தரை சூஸ் பண்ணி பஞ்ச் டைலாக் பேசணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதில் என்னென்ன டைலாக்லாம் பேசினாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷ்ணு போயிட்டு இந்த கொசு தொல்லியை தாங்க முடியலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை வந்து யாருக்கு சொல்லியிருக்காருன்னா பிரதீப்புக்கு. ரெண்டாவது கூல் சுரேஷ் போயிட்டு வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகும் உங்களை விட்டு போகவே இல்லை, அது யாருக்கு சொல்லியிருப்பார்? விசித்ரா மேடமுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் மணிச்சந்திரா போனார். மணிச்சந்திரா போயிட்டு ஐ எம் வெயிட்டிங், பிக் பாஸ்க்கே ஒரு டைமிங் கொடுத்தார்ல, அந்த வெயிட்டிங்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேச மாட்டேன், பட்டாசு தான் பேசும் அப்படின்ற மாதிரி பட்டாசு பாலோட டைலாக் வந்து நிக்சனுக்கு சொன்னார். அடுத்ததாக ரவீனா சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது, தூக்கிடுவேன் அப்படின்ற டைலாக் யாருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க? யாருக்கு? எல்லாரும் வந்து யாருக்கு? பிரதீப் இந்த மாதிரி கேட்டகரி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே இல்லை, விஜய் அர்ச்சனாக்கு அந்த டைலாக் மக்களே. அடுத்து புள்ள பூச்சிலாம் ஐடியா வருது, செஞ்சிருவேன் அப்படின்ற டைலாக் வந்து பிரதீப் கொடுத்துருந்தாங்க ரவீனா. அடுத்து விக்ரம் சூடானா சுளுக்கு எடுத்துருவான். நிக்சனுக்கான டைலாக்கு சூடானா சுளுக்கு எடுத்துருவான். அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு ஒரு பயங்கரமான டைலாக். ஏன்னா இந்த வீட்டில் லவ் கண்டென்ட்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கார்ல. ஸோ அந்த ஒரு டைலாக் வந்து ஏந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா, இதுக்கு அவர் 9 பொண்டாட்டி கேக்கு தான் அப்படின்ற மாதிரி வடிவேல் டைலாக் சந்திரமுகியில் நடக்கிற டைலாக்கை போட்டு விட்டாங்க. அடுத்து அர்ச்சனா நான் யாரோ 10 பேர் அடித்து டானாவும் இல்லைடா, நான் அடித்த 10 பேருமே டானுடா அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கான டைலாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசித்ராக்கு நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ற மாதிரி விசித்ராக்கு ஒரு டைலாக்கு. அடுத்து ஜோவிகா செம்மையாக இருந்துங்க. ஜோவிகா சொன்னது வந்து ரெண்டுமே சூப்பராக இருந்தது எனக்கு. தம்பி குழாவை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், இது ரத்தம் பூமி அப்படின்ற மாதிரி டைலாக் அர்ச்சனாவுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் நீ பிடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணியாக இருக்குதுடா பிரதீப்பே அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கோட டைலாக்கு. ஐஷு ஜப்பான்காரன் எதோ கண்டுபிடிச்சிருக்கான், இவன் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கான் பத்தியா அப்படின்ற மாதிரி பிரதீப் காலில் சாங்கை டீகோட் பண்ணுறன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா ஏய் அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கான டைலாக்கு. அடுத்து பிரதீப் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸை பற்றி சொல்கிறார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எல்லாரும் அவர் டார்கெட் பண்ணுற மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி அவர் டைலாக் சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு ஓகே கணக்கு தான் விட்டுருங்க. மாயா 50 லட்சத்தை மூஞ்சில் விட்டடிங்க, இவனுக்கு மூஞ்சில் விட்டடிங்கன்ற மாதிரி பிக் பாஸ் 50 லட்சத்தை மூஞ்சில் விட்டடிங்கன்ற மாதிரி பிரதீப்கான ஒரு டைலாக் போட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஸோ கரண்ட்டில் கொடுத்தா கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கிறாயா இல்லை அந்த நரசிம்ம டைலாக் வரும்ல, அந்த டைலாக் பிரதீப் சொன்னாங்க. அந்த டைலாக் எனக்கு கரெக்டாக தெரில. அடுத்து விசித்ரா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கிளாக வரும்ன்ற மாதிரி பூர்ணிமா, மாயா அண்டு பிரதீப் 3 பேர் இண்டிவிஜுவல் கேம் பிளேக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இண்டிவிஜுவல் கேம் பிளேலாம் இல்லைம்மா, ஏம்மா நீங்கள் விசித்ரா மேடம் ஒழுங்காக டைலாக் சொல்லுங்கள். 3 பேரும் ஒன்றா இப்போ விளாட்றதில்ல. அதுக்கப்புறம் பாரதி ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் பேசினாங்க பாருங்கள். பாரதி அவங்க டைலாக் ஒன்று பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்குமா பேசினேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் பேசினது நல்லா இருந்தது. என்னென்னா வேணாம் வலிக்குது அழுதுடுவேன் அப்படின்ற டைலாக் வந்து ஒரு பக்கம் அர்ச்சனாக்கு. அடுத்து தினேஷ் என்னென்னா வாழ்க்கை வட்டம்டா, ஜெயிக்கிறவன் தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கு ஒரு டைலாக் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொன்னார் மக்களே, அது ஒரு நல்ல டைலாக் மறந்துட்டேன். அது பிரதீப் வந்து மற்றவங்கள பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னார், அது மறந்துடுச்சு. அடுத்து அக்ஷயா தினேஷை பற்றி ஆணவத்தில் ஆடக்கூடாது தம்பி, ஆணவத்தில் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பஸ்ஸர் அடித்து ஸ்டாப் பண்ணார்ல, அதை மீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிராவோ ஸோ மாயா பொண்ணுன்னா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்களேன், நான் ரக்குடு கேள். அடுத்து நிக்சன் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஷு மற்றும் பூர்ணிமாக்கு. லாஸ்ட்டு கானாபாலா யாரை எல்லாம் அடித்து கூட கேட்பாங்க, உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி வடிவேல் டைலாக் போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பல டைலாக்கள் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பல கண்டஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. நீங்கள் ஆடியன்ஸாக இருக்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு நீங்கள் என்ன டைலாக் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எத்தனை பேர் என்னென்னலாம் போடுறீங்க அப்படின்றது ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன் கைஸ்.